மனசு படபடக்கக்கூடாது. அலை அடங்கினால்தான் கடல் கண்ணுக்கு தெரியும். வெள்ளி செவ்வாய் அம்பாள் கோவிலில் வரிசையில் நின்று தட்டில் வாங்குகிற புளியோதரையை சாப்பிட்டுட்டு போடுற தொன்னையை பிறருக்காக நம் கையில் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டாலும் அதே மேன்மை தான். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள். என்ன வார்த்தை? அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள். உலகத்தில் அன்பால் வெல்ல முடியாதது எதுவுமே கிடையாது. அதனால்தான் இன்றைய கூட அரசாங்க அலுவலகத்தில் எழுதி போட்டுரும், இனிமைக்கு இலக்கணம் இரண்டொரு சொற்கள். அன்பாக பேசுங்க, வாங்க முடியாத சர்டிஃபிகேட்டை கூட வாங்கிடலாம். பணிவாக இருங்க, கனிவாக இருங்க. இதெல்லாம் நம்முடைய சான்றோர்கள் சொல்லி வாழ்வியலுக்கு ஆன்மீகத்தை நான் அடிக்கடி சொல்வது உண்டு. மனசு படபடக்கக்கூடாது. அலை அடங்கினால்தான் கடல் கண்ணுக்கு தெரியும். மனம் அடங்கினால்தான் கடவுள் நம் கண்ணுக்கு தெரிவான். நம்ம படபடக்கிறோம். ஒரு கோவிலுக்குள்ளே போகிறோம், சில பேர் பாலாபிஷேகம் பன்னீர் பண்ணுறாங்க, 10,000 ரூபாய்க்கு புடவை வேஷ்டி வஸ்திரம் சாஸ்திராங்க. சில பேர் 5,000 ரூபா கொடுக்குறாங்க. சில பேர் அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி ஏற்றுறாங்க. சில பேர் ஆர்ஜின் விளக்கே போடுறான். சில பேர் கல்வெட்டு போட்டு தரான். சில பேர் பிரகாரத்துக்கு பண்ணுறான். சில பேர் தலைவரிச்சத்தை வாங்கி நட்டுட்டு போகிறான். இப்படி பல வேலைகள் செய்கிறான். ஆனால் இன்னும் சில பேர் என்னால் முடிஞ்சது என்ன பண்ண முடியும், கோவிலை சுத்தப்படுத்தி உழவார பணி பண்ணி கோவிலை தூய்மைப்படுத்தி திருக்கோலம் இட முடியும். இதுதான் என்னால் முடியும். இப்போ நான் சாமிகிட்ட கேட்குறேன், ஆண்டுக்கு ஒரு முறை பிரம்மோற்சவத்துக்கு உதவி செய்கிறதும் திருக்கோயில் குடமுழுக்குக்கு அள்ளி கொடுப்பதும் எவ்வளவு மேன்மையானதோ அதை விட வெள்ளி செவ்வாய் அம்பாள் கோவிலில் வரிசையில் நின்று தட்டில் வாங்குகிற புளியோதரையை சாப்பிட்டுட்டு போடுற தொன்னையை பிறருக்காக நம் கையில் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டாலும் அதே மேன்மை தான். காரணம், பூசலார் சரித்திரம் அதுதான் காட்டுகிறது. உள்ளம் பெருங்கோயில். குலசேகர ஆழ்வார் வாழ்க்கை எதை காட்டுகிறது? படையேடு, பார்க்குவளை, தொட்டருளும் சுண்ணாம்பு, மிதியடி, நாற்காலி, பகவான்கிட்ட கரைதல், அன்பு தான். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, பாரதத்தில் ராஜாஜி எழுதின அந்த விளக்க புத்தகத்தில் ரொம்ப மேன்மையான புஸ்தகம் அது. அவர் எழுதுகிறாரு, குடிக்கின்ற நீர், கிணற்று நீர், ஆற்று நீர், குடத்து நீர் எல்லாம் நீர்தான், கங்கையும் காவிரியும் நீர்தான். இது தாகத்தை போக்கும், அது பாவத்தை போக்கும். அதுபோல இந்த ராமாயணமும் பாரதமும் நம் பாவத்தை போக்கக்கூடியது. வாழ்வியலோடு படியுங்கள். நான் சொல்லியிருக்கேன், பாஞ்சாலி புகழ்காக்க தன்கை கொடுத்து, பாரத போர் முடிக்க சங்கை எடுத்து, பாண்டவருக்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்து நாம் படிப்பதற்கு கீதை தந்த கண்ணன் அஸ்தினாபுரத்துக்கு வந்தான். யாருக்கு? பாண்டவர்களுக்கு தூது பேச. வந்திருக்கக்கூடிய விருந்தினரை தன் இல்லத்திற்கு அழைத்து உபசரித்து அவனை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று பீஷ்மாச்சாரி அழைக்கின்றார். தங்கத்தட்டு, வெள்ளி ஸ்பூன் வரல. துரோணாச்சாரி கூப்பிடுறான், 6 அடி சேரு, 5 பேர் உங்களுக்கு கவரி வீசுவாங்க. கிருபாச்சாரி கூப்பிடுறார், ஐயா அமிர்தும் தேனும் பிசைந்து உனக்கு தருகின்றேன், பரம்பொருளே பரந்தாமா, சின்ன சின்ன சிங்கார பாதத்தோடு என் இல்லத்திற்கு வா. பீஷ்மாச்சாரி, கிருபாச்சாரி, துரோணாச்சாரி அன்போடு அழைத்து வரவில்லை. ஆனால் ஏழை அந்தனர், உஞ்சவர்த்தி அந்தனர் ஒருவன் சொன்னான், கிருஷ்ணா அதோ தெரிகிறதே, உன் வீட்டிற்குள் வா என்றான். 1000 முறை இதை சொன்னாலும் கூட நாம் ஒவ்வொரு முறை படிக்கின்ற போதும் ஒரு புதிய புதிய சிந்தனை நமக்கு புரிகிறது. அந்த வார்த்தை தான் முக்கியம். கிருஷ்ணன் பதில் சொல்கிறான், இந்த ஊரில் எனக்குன்னு வீடு இருக்கும்போது அடுத்த வீட்டில் தங்கக்கூடாதுன்னு உள்ளே போகிறான். வந்தவன் விஐபிங்கிறதுனால 2 பழம் வாழையை அப்படி உரித்து பழத்தை கீழே போட்டு தோலை கொடுத்துட்டான். சாப்பிட்டு சும்மா இல்லாமல் இவன் கேட்டான் எப்படி இருந்ததுன்னு. ஈரேழு உலகத்தில் இப்படி சாப்பிடலைன்னா வாயை பார்த்தான் தோல். கிருஷ்ணா மன்னிச்சுக்கோன்னா. ஆயர்பாடியில் கோபியரோடு விளையாடுகின்ற போது யசோதை கூப்பிட்டு கோக்களுக்கு கொடுக்க சொல்வா. நான் சாப்பிட்டு தோலை தான் கொடுப்பேன். இப்போ எனக்கே இன்றைக்கி டெஸ்ட்டு வச்சுட்டேன். ஆனால் அன்பு போன்னா. பேசிக்கொண்டிருக்கிறான், நேரம் ஓடுகிறது, பசி எடுக்கிறது. யாருக்கு? பரம்பொருள். உலகத்திற்கே பஞ்சத்தை போக்கி படையெடுத்த பரம்பொருள். யாருக்கு? உலகத்திற்கே படியெடுக்கும் பரந்தாமன். அப்பா எனக்கு பசிக்கு ஏதாவது கொடுங்கிறான். ஏழை அந்தனர் வீட்டில் கொடுப்பதற்கு என்ன இருக்கிறதுன்னு உப்பு கஞ்சியை கரைச்சி கொடுக்குறான். வாங்கி குடிக்க போனவன் கையை பிடிச்சிக்கிறான். ஏண்டான்னா, இது தினசரி நாங்கள் குடிக்கிற ஒற்றை குவளை, இதில் நீ குடிச்சிட்டா எச்சல் பட்டா இறைவனுக்கு ஆகாது. தடுத்து நிறுத்துகிறான். கை கட்டினது வாயிட்டில். பசிக்குதுன்னா காய்ந்த சருகு இலையிற்கு ஊத்துறேன் பிடிச்சிக்கோன்னா. பிரமாதம் ஊத்துன்னா.
அப்படி இலையை பிடிச்சான் வலப்பக்கம் விட்டான் இடப்பக்கம் போணுச்சு, இடப்பக்கம் பிடிச்சான் வலப்பக்கம் போணுது, 2 பக்கமும் பிடிச்சான் கீழே போச்சு. இப்போ கிருஷ்ணன் சொன்ன வார்த்தை முக்கியம். நான் இந்த மண்ணுலகில் அவதாரம் செய்ததே இருக்கை வேண்டாம், ஒத்த கை போதும். கம்சனை பிரித்து தூக்கி போட்டேன். ஏழை அந்தனர் உன் இல்லத்தில் தரக்கூடிய உப்பு கஞ்சிக்கு 4 கை இருந்தாலும் பத்தாது, உன் அன்புக்கு நான் அடிமை. அதனால்தான் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தான். நேசியுங்கள், மனிதநேயத்தோடு வாழுங்கள். அதுவே ஆண்டவன் விரும்பும் அற்புத மலர், அது அன்பு மலர். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.